வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th சிபிஎஸ்சி ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான ஆர்டி சர்மா தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது எக்ஸாம்பிள் 14 ஆர்டி சர்மாவில் இது ஒரு என்சிஆர்டி கொஸ்டின் தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. சரி, என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? given that A, B are two event such that probability of A வந்து உங்களுக்கு 0.6 கொடுத்துருக்கான், probability of B வந்து 0.3 கொடுத்துருக்கான், probability of A intersection B வந்து உங்களுக்கு 0.2 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? Find the probability of A divided by B and probability of B divided by A. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபார்முலாவே எழுதியிருப்பீங்க. probability of A divided by B அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு A intersection Bன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இங்கேயும் அதே வேலை தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபார்முலா அதே தான், ஆனால் ஃபார்மேட்டை மட்டும் மாற்ற போகிறோம். எப்படின்னா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A டிவைடட் பை B அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B. அதாவது ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியை அப்படி எழுத போகிறோம். அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இப்போ இதுக்கப்புறமா உள்ள கொஷின்ஸ்லாம் இந்த ஒரு ஃபார்மேட்டை வச்சு தான் வரப்போகுது. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு, நம்பர் ஆஃப் கவுண்ட்டு தான் எண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா கொஷின்ஸ்லாம் இது பேஸ்டாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் B டிவைடட் பை A அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A. சரி, இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வந்து டினாமினேட்டர்லேருந்து பேசுகிறேன், டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி வந்து நடந்துருச்சு, B ஈவெண்ட்டு. ஓகேங்களா? ஒரு B ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. அந்த நடந்த ஈவெண்ட் கூட A ஈவெண்ட் எப்போ நடக்கும், சான்ஸ் ஆஃப் ஹேப்பன்ஸ், எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? யூ காட் இட் த பாயிண்டா? சரி, ஓகே. ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் போட்டுருவீங்க. போடலாமா? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டான் 0.2 டிவைடட் பை உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.3A. அப்படிதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் B டிவைடட் பை ஏனா 0.2, ஏவோடது வந்து 0.6. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6, அது 1s 10s, அப்போ 1/3ன்னு வந்திருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா 2/3ன்னு வந்திருப்பான். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? விஷயம் புரிஞ்சுதோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா மக்களே? நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.